வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை முதல்வர் ரங்கசாமி செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் ரூபாய் 1,77,52,633 மதிப்பீட்டில் அணுகு சாலை, 2 பிரதான சாலை, குறுக்கு சாலைகளை வலுப்படுத்துதல், அகலப்படுத்துதல் மற்றும் தார் சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வசதிகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்யூன் திருவட்டக்குடி மெயின் ரோட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த நிகழ்வில் திருக்கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீனம் ஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பக்தர்கள், கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரவிந்த் கண் வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் இணைந்து நடைப்பயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி அரவிந்த் கண் வங்கி சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் இணைந்து 39வது தேசிய கண்தானம் 2 வார விழாவை முன்னிட்டு நடைப்பயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் ராக் பீச் போர் மெமோரியல் முதல் டியூப்ளக்ஸ் பார்க் வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நாகராஜன், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரள முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்த்ராஜ், ஜெயபால், தனஞ்சயன், பிரபாகரன், செல்லமுத்து, கலிஃபரதன், ஆனந்த்ராஜ், ராகுல் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை வழங்கினார். குறிப்பாக புதுச்சேரி காவல்துறையின் ஊர்காவல் படை பிரிவில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்கள் 9 பேருக்கு பணி நியமன ஆணையினையும், புதுச்சேரி மின்துறையில் ஒயர்மேனாக பணியாற்றிய 34 பேருக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்டராக பதவி உயர்வு ஆணையையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். பணி ஆணையின் போது காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரின் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தேர் இழுத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அடிப்படை வசதி கோரி போராடிய மாணவர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட OSD முருகையன் மற்றும் பல்கலைக்கழக காவலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பெண் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திட வேண்டும். பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்பன போன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் முருகன், மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினர். எழிலன், மாநில செயலாளர் முரளி, மாநில செயலாளர் நோக்க உரையாற்றினார். மாநில செயலாளர் சலீம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி கண்டன உரையாற்றினார். இந்த மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி உரையாற்றினார். சரவணன், மணிமொழி, மைக்கேல், பெஞ்சமின், மெய்யழகன், பத்மநாபன், பிரவீன் உட்பட. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.